our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 4:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு நன்மை செய்பவன் யார் என்ற கேள்வி உங்கள் மனதில் எப்போதாவது எழுந்திருக்கிறதா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தாவீது ராஜாவும் இதே கேள்வியை கேட்டார். அவருக்கு கிடைத்த பதில் என்ன? அது இன்று உங்கள் தேவைக்கு எப்படி பொருந்தும் என்பதை இந்த வீடியோவில் கூறியுள்ளேன். கடைசி வரை பாருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று உலகத்தார் புலம்புகிறார்கள். எங்களை விடுதலை செய்கிறவர் யார் என்றும், எங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் யார் என்றும், எங்களுக்கு உதவி செய்கிறவர் யார் என்றும், எங்கே எங்களுக்கு பாதை திறக்கும் என்றும் அநேகர் தடுமாறுகிறார்கள். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்பதே இன்றைய மனுக்குலத்தின் கூக்குரலாக தொனிக்கிறது. எங்களுக்கு ஒரு நன்மை இல்லையே, எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லையே என்று இருளிலே புழுக்களைப் போல துடித்து கதறும் கூக்குரல்கள் பரலோகத்தை எட்டுகிறது. அதற்கு பரலோகம் கொடுக்கும் மறுமொழி யெகோவா ஈரே என்பதுதான். இந்த பதிலை பரலோகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு மலையின் மேல் ஒரு தந்தையின் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியது. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தவர். ஆண்டவருக்காக எதையும் தியாகம் செய்ய முன்வந்தவர். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யெகோவா ஈரே தன் மகனுக்கு பதிலாக பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி இருந்ததை கண்டார். அந்த ஆட்டுக்கடாவின் கொம்புகள் புதரில் சிக்கி இருந்தன. ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து தன் மகனுக்கு பதிலாக அதையே பலிபீடத்தின் மேல் தேவனுக்கென்று சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார். கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை அருளி செய்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆபிரகாம் தன் தேவையை சந்தித்த கர்த்தரை நோக்கி யெகோவா ஈரே என்று சத்தமிட்டார். யெகோவா ஈரே என்பதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற யெகோவா என்பது. அடுத்தது, கர்த்தருடைய பர்வதத்தில் என் தேவையை சந்திக்கிறவர் என்பதாகும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிராமல், யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆபிரகாம் நினைத்ததும் வேண்டிக் கொண்டதும் ஒரு குழந்தைதான். ஆனால் கர்த்தரோ ஒரு பெரிய விசுவாச சந்ததியையே ஆபிரகாம் மூலமாய் கொடுக்க சித்தமானார். ஆபிரகாமுக்கு 99 வயது மற்றும் சாராளுக்கு 89 வயது என்பதால் இனிமேல் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று அவர்கள் கதறி இருக்கக்கூடும். ஆனால் யெகோவா ஈரே அவர்களுக்கு விசுவாச சந்ததியை கொடுக்க சித்தமானார். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினார். அவரை யெகோவா என்றும் யெகோவா ஈரே என்றும் அன்போடு அழைப்பது எவ்வளவு பொருத்தமானது! உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே யெகோவா ஈரே இன்று தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் அன்போடு நோக்கி பார்க்கிறார். அவர் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய்
கொடுக்கிற தேவன். அவர் முற்றிலும் நம்முடையவராய் இருக்கிறார். நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறதினாலே நாம் ஒரு நாளும் குறைவுபட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. உண்மையாகவே கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழியிலே உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய முகத்தின் ஒளியினால் பிரகாசம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். தம் பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்து வழி நடத்துகிற ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள ஆசிர்வாதங்களோடு கூட கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் கொடுக்கிறவராம். மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிக்கும்படி அனுக்கிரகம் செய்கிறவராம். உலகத்தாருக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறார், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கோ வாரி வழங்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்திய யெகோவா ஈரே இன்று உங்கள் தேவைக்கும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்ற கேள்விக்கு இனி நீங்கள் தடுமாற வேண்டாம். மலையின் மேல் ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தின அவரே இன்று உங்கள் பாதையையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் யெகோவா ஈரே என் தேவையை சந்திப்பார் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று இன்று கேள்வியோடு போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். இன்று அவர்களுக்கு தேவை இந்த வார்த்தைதான். ஆபிரகாமுக்காக ஆட்டுக்கடாவை ஏற்படுத்திய யெகோவா ஈரே உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவையையும் தம்முடைய நேரத்தில் சந்தித்து தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமேன். ஜெபம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த நாளிலும் நீரே என் யெகோவா ஈரே என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். எனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று நான் கலங்காமல் என் தேவைகளை முன்கூட்டியே அறிந்து ஆயத்தம் செய்கிற உம்மை முழு இருதயத்தோடு நம்புகிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமுக்காக ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தினது போல என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா குறைவுகளையும் பாரங்களையும் கவலைகளையும் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். வழியில்லாத இடங்களில் எனக்கு வழியை திறந்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். என் வாழ்க்கையை உம்முடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும். யெகோவா ஈரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் வேலையையும் என் ஊழியத்தையும் என் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு சித்தமான நேரத்தில் என் தேவைகளை சந்தித்து என் வாழ்க்கையில் உம்முடைய மகிமை வெளிப்படும்படி என்னை நடத்தும். இன்று முதல் எனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்ற கேள்வியோடு அல்ல, என் யெகோவா ஈரே என் தேவையை சந்திப்பார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.